ஹலோ பேஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய பணக்காரரு அந்த பணக்கார பையன் ஏன் குதிரையானா அப்படின்ற அதிர்ச்சியோட சம்பவம் தான் இந்த போறோம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க, அதாவது கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. மிகப்பெரிய அளவுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. செல்வமும் பணமும் குவிஞ்சிருக்கு. அப்படி அவங்க மிகவும் செல்வம் படைச்ச ஒரு தம்பதிகள் தான். அதே சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத ஒரே காரணத்துக்காக ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க. பல முறை முயற்சி பண்றாங்க. பல ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி இறங்குறாங்க. எந்த ஒரு பலனும் இல்ல. எல்லாருமே குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே வருத்தம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பிச்சைக்காரங்க அவங்க பிச்சை கேட்டு வராங்க. அந்த நேரத்துல அந்த பணக்கார அம்மா வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த அம்மாவிட்ட போயிட்டு அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப உள்ள போய் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அந்த பிச்சைக்காரங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கையில வாங்கின பிறகு அம்மா இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு வசதியா வாழ்றீங்களே, ஆனா உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே, அப்படி ஏன் வருத்தத்தோட இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த பணக்கார பெண்மணியோ எனக்கு இவ்வளவு செல்வம் இருந்து என்ன பயன், எனக்கு குழந்தை இல்லையே, இதனால நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா சிறிது நேரம் யோசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு குழந்தை இருக்கும், ஆனா 14 வருஷம் மட்டும் தான் வாழும். அந்த குழந்தை அதுக்கு பிறகு இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனாலும் நீங்க வேணும் வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா இது நடக்கும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அவங்க சுத்தமா குழந்தை இல்லாததுக்கு 14 வருஷமாவது நம்ம கூட ஒரு குழந்தை இருக்கட்டுமே அப்படின்னு அவங்க சரின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த அம்மாவும் அவங்க நேரா நடந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த நேரா அவங்களுடைய கணவன்கிட்ட சொல்றா. அதாவது நமக்கு ஒரு குழந்தை சீக்கிரம் பிறக்க போதுதான், அந்த குழந்தை 14 வருஷம் தான் உயிரோட வாழும் அப்படின்னு அந்த துறவி சொல்லிட்டு போனாங்க அப்படின்றத அவன் சொல்றான். இப்ப அந்த பணக்காரரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது சுத்தமா குழந்தை இல்லாததுக்கு இது எவ்வளவு பெரிய வரப்பிரச்சாதம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த நேரத்துல நாட்கள் கிடக்குது. 2 மாசம் ஆகுது கருத்தரிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப குழந்தை பிறந்துருது. பிறந்த பிறகு சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஏழை மக்களுக்கு தினந்தோறும் அவங்க அன்னதானம் செய்யறாங்க. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. இப்ப அந்த ஆண் குழந்தைக்கு இளவரசர்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி நாட்கள் கிடக்குது. இப்ப இளவரசரை எங்கேயுமே அனுப்புறதில்ல, வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு வருத்தம், இன்னும் 14 வருஷம் தான் நம்ம மகன் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு அவங்க நினைச்சு கொஞ்சம் வருத்தத்தோட அவங்க வளர்க்குறாங்க. இப்ப 12 வருஷம் கிடக்குது. இப்ப 12 வருஷம் கடந்த பிறகும் அவன் மகனை வீட்டு விட்டு வெளியே விடாம வீட்டு உள்ளே வச்சு வளர்க்குறாங்க. அதாவது வீட்டு விட்டு வெளியே போனா எங்கால இறந்துருவானோ, அவனுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வீட்டு உள்ளே வச்சு அவனை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு அந்த பணக்காரர் யோசிக்கிறாரு. அவருடைய மனைவியிடம் எனக்கு யோசனை தோணுது, இது சரியானு பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம மகன் இன்னும் 2 வருஷம் தான் இருக்க போறான். அப்ப அந்த 2 வருஷத்தை அவன் சந்தோஷமா கழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்ப அவனை வந்து வெளியே விட்டா அவன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம், சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்றாரு. அதே போல இளவரசனை வெளியில வர்றாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா வெளியில போயிட்டு வரான். காலங்கள் நெருங்குது. ஆனாலும் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம். மனைவிட்ட இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது நம்ம மகனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, இருக்கிற கொஞ்ச நாள்ல அவன் சந்தோஷமா கழிச்சிட்டு போவான்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க மனைவியும் சம்மதிக்கிறாங்க. இப்ப கல்யாணத்துக்கு நல்ல ஒரு பொண்ணா பாக்குறாங்க. அதுக்கு பல ஊர்ல இருந்து பெண்ணு தேடுறாங்க. பக்கத்துல ஆதிக்கின்றவர் இருக்காரு. அவருடைய மகள் ரொம்ப உன்னதமானவ, ரொம்ப அருமையான பொண்ணு. அவங்களும் உன்ன போல ஒரு பணக்கார பெண் தான், அவங்கள்ட்ட போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள்ட்ட போயிட்டு பொண்ணும் கேட்டு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்ப சந்தோஷம் போகுது. இப்படி நாட்கள் கிடக்குது. இப்ப திடீர்னு ஒரு நாள் இரவு 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் சாமி கும்பிட்றதுக்காக, அது இறை வழிபாட்டுக்காக காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறா. இப்ப பார்க்கும்போது தன்னுடைய கணவர் காணோம். கணவர் இல்லையேன்னு எங்க போயிருப்பாருன்னு அதிர்ச்சி ஆகிறா. ஆனா விடிய விடிய திரும்ப வந்துடுறான். இப்ப அந்த பெண்மணிக்கு ரொம்ப சந்தேகம். இப்ப மறுநாளும் அதே போல படுத்துடுறா. படுத்திருந்து தன்னுடைய கணவர் எங்க போறான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவ படுக்கிறா. ஆனாலும் அவ தூங்கிடுறா. இப்ப அவனுடைய கணவர் அதே போல நடுராத்திரில எந்திரிச்சு வெளில போறான். இப்ப விடிய காலம் ஆகுது. தொழில் எந்திரிக்கும் போது கணவனை காணோம். இப்ப சோகத்துல மொழி இருக்கா. இந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு ஒரு பூக்கார பெண் பூ விற்க வராங்க. அந்த பூக்கார அம்மாவிட்ட பூ வாங்க போறா அந்த பெண்மணி. அந்த அம்மா ஏமா இவ்வளவு சோகமா இருக்க, என்ன பிரச்சனை கேக்குறாங்க. அப்பதான் தன்னுடைய கணவன் ராத்திரியில எங்க வெளில போறான்னு தெரியல அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் அந்த பெண்மணி நீ ராத்திரி தூங்காம விழிச்சிட்டு உன்னுடைய கணவன் எங்க போறான்னு பாத்துட்டே படுத்துரு. இப்ப எந்திரிச்சு போன பிறகு பின்னாடி நடந்து போ, எங்க போறான்னு பார்த்த பிறகு கண்டுபிடிச்சு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளு அப்படின்னு அவ சொல்றா. ஆனால் அதே மீறி எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த பெண்ணும் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் கையில லைட்டா காயத்தை ஏற்படுத்தி அதுல உப்பை தேய்ச்சிக்க, இப்ப தூக்கம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போயிடுறா. இப்ப அதே போல இரவாவது அதே போல கையில காயத்தை படுத்திக்கிட்டு அவ படுக்கிறா. படுத்துட்டு பாத்துட்டே இருக்கா. ஆனாலும் இளவரசன் வெளியே போல. அன்னைக்கு இரவு விடிய விடிய அவன் படுத்திருக்கான். இப்படி 5 மணி ஆயிடுது. அவ தூங்காம வீச்சே இருக்கா. தன்னுடைய கணவனும் எங்கேயும் வெளில போல. இப்ப அவ இறை வழிபாட்டுக்காக வீட்டை விட்டு வெளில போறா. இறை வழிபாட்டை முடிச்ச பிறகு அவ வரா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அவ அப்படியே படுக்கிறா. ஏன்னா இரவு முழுவதும் தூங்கல, அதனால படுத்து அப்படியே தூங்கிடுறா. இப்ப காலையில 10 மணிக்கு ஏஞ்சி பாக்குறா. தன்னுடைய கணவரை காணோம். இதனால அதிர்ச்சி
அதிர்ச்சி ஆவரா. தன்னுடைய கணவர் எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு அவளும் குழம்பி போறா. இந்த நேரத்துல அந்த பூக்கார பெண்ணும் அங்கிருந்து வரா. இப்ப என்னம்மா உங்களோட கணவர் எங்க போறான்னு கண்டுபிடிச்சி அப்படின்னு அந்த பூக்கார பெண்ணு கேக்குது. ஆனாலும் இவன் என்ன சொல்றானா, இல்லம்மா நான் எவ்வளவு முயற்சித்தேன், ஆனாலும் விடியகாலம் இறை வழிபாட்டுக்காக நான் வெளில போனேன், வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தேன், என்னால முடியல, அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்றா. இப்ப அதே இடத்துல மீண்டும் பெரிய காயமா ஏற்படுத்தி நீ உட்கார்ந்துரு, கண்டிப்பா உனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்றான். இப்ப அதே போலயே திரும்பவும் அந்த காயத்து மேலேயே பெரிய காயமா உருவாக்கி நல்லா உப்பு வச்சு தேய்க்கிறான். இப்ப விடிய விடிய அவ தூங்காம இருக்கா. அன்னைக்கு இறை வழிபாட்டை முடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அப்பதான் கணவன் ஏந்திரிச்சு வெளில போக ஆரம்பிக்கிறான். இப்ப திடீர்னு அவன் மனைவி ஏஞ்சி எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. என்னை விட்டுட்டு வெளில வேற பெண் வச்சிருக்கீங்களா, வேற பெண்ணிடம் தொடர்பு இருக்கா, வேற பெண்ணை பார்க்கறதுக்காக தான் இந்த நேரத்துல இப்படி கிளம்பி போறீங்களா, இப்படிதான் டெய்லியும் என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்ட்டு அவ அழுகுறா. ஆனாலும் அவனும் கொஞ்சம் அமைதியா இருக்கான். என்ன தப்பா நினைக்காத, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை செய்ய அப்படின்னு சொல்றான். ஆனாலும் இன்னைக்கு நான் வெளில போயிட்டு வீட்டுக்கு வரேன், அப்ப இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போறான். இப்ப வெளில போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு அவ அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. இந்த நேரத்துல கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து அவ கையில கொடுக்குறான். கையில கொடுத்து ஒரு பானையில் நிரப்பு, அதுல 2 கையிலயும் அரிசி எடு, இப்ப வலது கையில உள்ள அரிசியை என் மேல வீசு, அதே போல அடுத்ததா மறக்காம இடது கையில உள்ள அரிசியவும் என் மேல வீசு, இப்படி வீசிட்டினா நான் இதுக்கு மேல நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவனும் சரின்னு சொல்றான். இப்ப அதே போலயே அவன் நின்று இருக்கான். வலது கையில உள்ள அரிசியை தூக்கி வீசுறான். வீசின உடனே ஒரு அழகான குதிரையா மிக நீளமான முடியோடு நிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. ஏன்னா அப்படி ஒரு குதிரைய அவன் வாழ்நாள் பார்த்ததே கிடையாது. பயங்கர நீளமான முடியோடு அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப இடது கையில உள்ள அரிசியை போறதுக்கு மறந்துடா. இப்ப அந்த குதிரை அப்படியே வெளில போயிடுது. இப்ப இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல எல்லா இடங்களிலும் தேடுறா. ஆனா அந்த குதிரை எங்கேயும் காணோம். இப்ப அவ ரொம்ப துன்பப்பட்டு அழுகுறா. ஏன்னா இந்த இடது கையில உள்ள அரிசியை தூவரத்து மறந்துட்டனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப நாட்கள் இப்படியே கிடக்குது. இப்ப வீட்டுல உள்ள எல்லோரும் சோகத்துல முழுகுறாங்க. 14 வயசு முடியறதால அவனும் வீட்டை விட்டு வெளியாயிடுறான். இப்ப நாட்கள் கிடக்குது. 2 மாதங்கள் முடியுது. எல்லோரும் வீட்டுல நிம்மதி இல்லாம அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெண்மணி ஒரு முடிவு எடுக்கிறா. இப்ப தனது மாமனார் மாமியாரிடம் போயிட்டு என்னுடைய கணவரை தேட நான் வீட்டை விட்டு வெளில போறேன், உங்களுடைய உத்தரவு தேவை அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய மகன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான், தேட போறியா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்க கூட நிறைய வேலையாட்களை கொடுத்து வெளில போய் தேட போறாங்க. நிறைய ஊர்கள் எல்லாம் போறாங்க, எங்கேயும் தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இப்ப அவர் ரொம்ப சூழ்ந்து போய் ஒரு பெரிய கிராமம் இருக்கு, அது பக்கத்துல ஒரு கொட்டையை கட்டுறா. கொட்டையை கட்டி அங்க வர போறவங்களுக்குலாம் உணவு கொடுக்குறா. ஆனா உணவு சாப்பிடுறாங்க. அந்த உணவுக்கு பதில் ஏதாவது விசித்திரமான விஷயங்களை சொன்னாலோ, ஏதாவது வித்தியாசமா கண்டாலோ அது சொன்னா அதுக்கு பதில் உணவு தரப்படும் அப்படின்னு அவங்க உணவு போடுறாங்க. இப்படி பல ஏழை எளிய மக்களுக்கு உணவு எடுத்துட்டு வராங்க. வழிபோக்குறதுல இருந்து அந்த ஊர் ஏழைகள் வரலையும் எல்லாரும் உணவு சாப்பிடுறாங்க. இப்ப பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க மிகவும் வயசானவங்க. அவங்க ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. நிறைய பூக்கள்லாம் இருக்கு. இப்ப அங்க பழங்களும் இருக்கு. அந்த வயசானவங்களுக்கு ஏதோ பக்கத்துல வித்தியாசமா விசித்திரமா இருக்கிற மாதிரி அவ பாக்குறா. இப்ப அங்க ஒரு பசுமாடு அவரோட தோட்டத்தை மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த பசுமாடு பக்கத்துல போறா. ஆனா அந்த பசுமாடு நேர கிளம்பி போயிட்டே இருக்கு. அந்த பசுமாட்டை பின்னாடியே தொடர்ந்து போறா. அது ஒரு பயங்கரமான காட்டை நோக்கி புறப்படுது. அந்த காட்டுக்கு உட்பகுதியில ஒரு பயங்கரமான வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு அந்த மாடு போகுது. இதை எல்லாத்தையும் அந்த வயசானவங்க மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. அங்கிருந்து ஒரு வெள்ளை குதிரை வருது. அந்த வெள்ளை குதிரை வந்த பிறகு அது ஒரு இளைஞனா மாறுது. அதுக்கு பிறகு ஒரு காகம் வருது. அந்த காகத்திட்ட இந்த இளவரசன் கேட்கறான், தன்னுடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறான். என்னுடைய அப்பா அம்மா நலமா இருக்கிறதாவும் சொல்லுது. அதே போல இப்ப அங்குள்ள இடங்கள்லாம் யாரு பாதுகாக்கிறாங்க, யாரு வேலை பார்க்கறாங்கன்னு அவன் கேட்கறான். எல்லோருமே அங்குள்ள வேலைக்காரர்கள் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த காகம் சொல்லுது. இப்ப இதை கேட்டு வருத்தப்படுறான். கொஞ்ச நேரம் எப்படியே ஓடுது. அந்த பசிவிடம் இவன் பால் கறந்து குடிக்கிறான். இப்படி இரவு முழுவதும் அந்த வயசானவங்களும் அங்கே தங்கியிருக்காங்க. விடியற் காலையில திரும்பவும் குதிரையா மாறி அவன் போயிடுறான். அந்த பசுவும் திரும்பவும் போயிடுது. இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. இப்ப திரும்பவும் அவ ஊருக்கு போலாம், அவ வீட்டுக்கு போலான்ட்டு அந்த வயசான கிழவி வந்துட்டு இருக்கா. வர வழியில பயங்கர பசி. இப்ப இளவரசனோட மனைவி உணவு தரா அப்படின்றது அவ கேள்விப்படுறா. உடனடியா அந்த இடத்துக்கு போயிட்டு உணவு சாப்பிடுறா. அப்ப உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாவது விசித்திரமான விஷயம் கண்டீங்களா, விசித்திரமான விஷயங்களை பத்தி தெரியுமா அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு அந்த வயசான பெண்மணியோ, ஆமா நான் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டேன். ஒரு பசுமாடை பார்த்தேன். பசுமாடு ஒரு இடத்துக்கு போகுது. அங்க ஒரு வெள்ளை குதிரை, நீளமான முடி வச்சிருக்கிற ஒரு வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரையை போய் பாக்குது. அந்த வெள்ளை குதிரை ஒரு இளைஞனா மாறுறான். அந்த இளைஞனுக்கு இந்த மாடு பால் கொடுக்குது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான். இப்ப இதை கேட்டு இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. ஏன்னா அது தன்னுடைய கணவன் தான்றதை உணர்ந்துகிறா. இந்த இடத்துல நேரம் அதே இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. இப்ப 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருந்து பாக்குறாங்க. இப்ப அதே போலயே அந்த பசுவும் வருது. அடுத்ததா அந்த குதிரையும் வருது. இப்ப அந்த குதிரை இளைஞனா மாறுது. இப்ப காகம் வருது. காகத்திட்ட தன்னுடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறான். தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அந்த காகம் சொல்லுது. அடுத்ததா தனது மனைவியை பத்தி கேட்கறான். உன்னுடைய மனைவியும் எங்கேயோ வெளியில போயிருக்கா அப்படின்னு அந்த காகம் சொல்லுது.
சொல்லுது. இதை கேட்டு வருத்தப்படுறான். இப்ப திடீர்னு ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க 2 பேரும் வெளில வராங்க. வெளில வந்து இவங்க 2 பேரும் பார்த்த பிறகு அவன் பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். மனைவியை பார்த்த பிறகு அவளை கட்டிப்பிடிச்சு அழுகுறான். என்னை விட்டுட்டு ஏன் இப்படி வந்த அப்படின்னு அவளும் கேட்கிறா, கதறா. இந்த நேரத்துல அவன் சொல்றான், என்னை வந்து விடுவிக்கணும்னா ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க துணிஞ்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நான் விடுதலை அடைஞ்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நேரத்துல என்னன்னு கேக்குறா, இங்க ஒரு குழி இருக்கு, இந்த குழியில் நுழைஞ்சா ஒரு காடு வரும், அதுக்கு அடுத்தது 7 காடு இதே போல வந்திருக்கும். அந்த 7 காடை தாண்டிட்டு அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு வயசானவர் இருப்பாரு. ஆனா அந்த வயசானவர் கூட ஒரு குதிரையும் இருக்கு. இப்ப அந்த குதிரையோட முடியை பறிச்சுட்டு வந்து என்னிடம் ஒப்படைக்கணும். இதை செஞ்சா நான் திரும்பவும் இளவரசனா எப்பவும் மாறிடும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு அந்த வயசானவங்க தனது வீட்டு திரும்புறாங்க. அவனுடைய மனைவி அந்த குழியில இறங்குறா. இப்ப இறங்கி முதல் காட்டுக்கு போறா. பயங்கரமா அலல சத்தம், பேய்கள் சத்தம் மாதிரி கேக்குது. அதையும் தாண்டிட்டு அடுத்த காட்டுக்கு போறா. அங்க விலங்குகளும் பறவைகளும் இவளை மிரட்டுது. இப்படி 7 காடுகள் தாண்டி 7வது காட்டை சென்றடைகிறா. அங்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஒரு வயசானவர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அந்த வயசானவர் இவளை பார்த்து அம்மா பாமா உள்ள அப்படின்னு அழைக்கிறாரு. அவளை பார்த்து ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்குன்றது எனக்கு தெரியும். அவனுடைய கணவன் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்கான். அவனை யார் இப்படி மாத்தினதுன்னு எனக்கு தெரியும். அவனை ஒரு முக்கியமான கட்டு கட்டிருக்காங்க. அதாவது அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்டு கட்டியாச்சு. அதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய கணவன் இறந்த பிறகு அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அந்த கட்டை அவுக்கிறதுக்கு ஒரே வழி அன்னதானம் செய்யறதுதான். அது உன்னுடைய கணவர் நிறைய செஞ்சிருக்காரு, கணவரோட குடும்பத்தார் நிறைய செஞ்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா உன்னுடைய கணவர் உனக்கு கிடைப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரியும், என் வீட்டுல இருக்கிற அந்த கருப்பு குதிரையோட வாழமுடியை எடுத்துட்டு போயிட்டு உனக்கு கணவனாகிய வெள்ளை குதிரையில இதை கட்டிவிடுன்னு சொல்றான். இப்ப அதே போல அவளும் அந்த கருப்பு குதிரையில இருந்து அந்த முடியை எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய கணவன்ட்டு போறான். வெள்ளக்குறையா மாறி நிக்கிறான். வெள்ளக்குறை வாள்ல கருப்பு குதிரையோட முடியை கட்டுறான். இப்ப கட்டின அடுத்த நொடி அவன் இளவரசனா மாறுறான். இப்ப நிரந்தரமா ஒரு மனிதனா மாறிடுறான். இப்ப நேரா அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் உடல்நிலை சரியில்லாம மெலிஞ்சு போயிருக்காங்க. இப்ப தன்னுடைய மகனை பார்த்த பிறகு சந்தோஷம் அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உடல்நிலையும் சரியாகுது. இப்ப அனைவருமே சந்தோஷமா இருக்காங்க. அவனுடைய சாபம் தீர்ந்து இப்ப நிரந்தர மனிதனா மாறி இருக்கான். ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் இடத்துல சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.